ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பைலம் போரிஃபெரா பற்றி பார்ப்போம். போரிஃபெரா அப்படின்னா என்ன? போர் பியரிங் அனிமல்ஸ் தான் நம்ம போரிஃபெரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதோட பாடியில் மெனி ஹோல்ஸ் ப்ரெசண்டாக இருக்கும், போர்ஸ் நிறையா இருக்கும். அதை தான் நம்ம போரிஃபெரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பாஞ்சஸ் ஆர் த ஒன்லி ஆர்கானிசம் விச் கம்ஸ் அண்டர் த போரிஃபெரா அப்படின்றோம். வேற எந்த ஒரு அனிமல்ஸுமே போரிஃபெராவில் வராது, ஸ்பாஞ்சஸ் மட்டுமே தான் இதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். Porifera includes the sponges, which are the most primitive of multicellular organism. அதாவது இது ஒரு மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மோஸ்ட் பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. பிரிமிட்டிவ் அப்படின்னா ஒரு டெவலப்பிங் ஆர்கானிசம் இல்லாம சிம்பிளா இருக்கும். அது மல்டிசெல்லுலரா தான் இருக்கும். பட் ஒரு டிஷ்யூ லெவல் அப்படின்றது இது கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா ஒரு இன்சிபியன்ட் லெவல்ல இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ்டா டிஷ்யூ ஆர்கனைசேஷனோட இருக்குது அப்படின்னா அது கிடையாது. போரிஃபெரா அப்படின்றது ஒரு சிம்பிளான ஒரு மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னுவாங்க. They are sessile plant-like animals. They are fixed to some submerged solid rock or shell. அதாவது sessile organism அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து மட்டும் தான் இருக்கும், மற்றொரு இடத்துக்கு அதோட மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அதுதான் நம்ம செசைல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பிளான்ட் லைக் அனிமல்ஸ் அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு தாவரம் மாதிரி இருக்கும், பிளான்ட் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம தண்ணிக்குள்ள வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்வெர்டிபிரேட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து பிளான்ட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். பட் இட் இஸ் அ அனிமல். தே ஆர் ஃபிக்ஸ்டு டு சம் சப்மர்ஜ் சாலிட் ராக் அப்படின்னா அடித்தளத்துல தண்ணிக்கு அடியில சொல்லுவோம்ல, மெரெயின்ல அடியில டீப்பான இடத்துல தான் இது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் ராக்ஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதோட அட்டாச் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் ஷெல்ஸ், சம் ஷெல்ஸ் மேலேயும் இது இருக்கும் அப்படின்றாங்க. Their shape may be cylindrical, branching vase like or globular. Some are dull in color, but most are brightly colored. அதாவது இதோட ஷேப் அப்படின்றது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மாதிரி இருக்கும். நான் டயக்ராம் காமிக்கிறேன். சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அப்படின்னு நமக்கு தெரியும்ல, ஒரு மாதிரி எலாங்கேடா இருக்கும், பிரான்ச்சாகவும் இருக்கும். அதாவது வந்து சால்ட்ரி ஆர்கானிசம் சொல்ல மாட்டாங்க, இது ஒரு கொலோனியலாகவும் இருக்கும். கொலோனியல் அப்படின்னா ஒரு குரூப்பா பிரான்ச் மாதிரி இருக்கும். வேஸ் லேக்னா நம்ம வீட்டில் ஒரு பூச்செட்டி வச்சிருப்போம்ல, ஸோ வேஸ் மாதிரி இருக்கும். அண்ட் குளோபுலர் கொஞ்சம் உருண்டையாகவும் இருக்கும். சம் ஸ்பாஞ்சஸ் வந்து கொஞ்சம் உருண்டை மாதிரி இருக்கும். சம் ஆர் டல் இன் கலர். அதாவது ஸ்பாஞ்சஸோட கலர் வந்து டல் கலர்ஸ் டு பிரைட் கலர். அது டல் கலர்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு கிரே கலர்ல, லைட் எல்லோ கலர்ல, ஸோ அந்த மாதிரி ஆஷ் கலர்ல இருக்கிறதா நம்ம டல் கலர்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கலர்ஸ்ல இருக்கு. அண்ட் பிரைட்லி கலர்ட் அப்படின்னா ஒரு டார்க் ரெட், ஆரஞ்ச், பர்பிள், கிரீன், எல்லோ, இந்த மாதிரி பிரைட் கலர்லையும் ஸ்பாஞ்சஸ்லாம் ப்ரெசென்டா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பாடி இஸ் பெர்ஃபோரேட்டட் பை போர்ஸ் அண்ட் கெனால்ஸ், பட் தெர் ஆர் நோ ஆர்கன்ஸ் சச் அஸ் மவுத் ஆர் நர்வஸ் சிஸ்டம். அதாவது ஸ்பாஞ்சஸை பொறுத்தவரைக்கு போர் மட்டுமே இருக்கு. அண்ட் கெனால்ஸ் அப்படின்றது ஒரு குழாய் மாதிரியான ஸ்ட்ரக்சர் உள்ள இருக்கும். ஸோ எப்படி ஒரு குழாய்க்குள்ள ஒரு ஓப்பனிங்ல இருந்து உள்ள நம்ம சாதாரணமாக நம்ம குழாய் பார்த்துருப்போம், உள்ள வந்து ஸ்பேஸ் இருக்கும், அதுக்குள்ள வாட்டர் போகும், வெளில வரும், நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற அந்த டியூப் மாதிரி இருக்கும். அதான் ஸ்பாஞ்சஸும் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சிஸ்டம்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸ்பாஞ்சஸ்லயும். பட் தெர் ஆர் நோ ஆர்கன் சிஸ்டம். நான் சொன்னேன் இல்லை, இது வந்து ஒரு செல்லுலார் லெவல் தான், எந்த ஒரு ஆர்கன் சிஸ்டமுமே ப்ரெசென்ட் ஆயிருக்காது. அண்ட் ஆல்சோ டிஷ்யூ கூட இதுல வந்து ரொம்ப ஒரு லோ லெவல் தான், அதுவே ரொம்ப ஆர்கனைசேஷனா இருக்காதுன்னு சொல்றாங்க. சச் அஸ் மவுத் ஆர் நர்வஸ் சிஸ்டம். எந்த ஒரு மவுத்துமே ஆர்கன் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், அதாவது எந்த ஒரு சிஸ்டமே இருக்காது, அவ்வளவுதான். தி டு நாட் ஃபார்ம் ஆர்கனைஸ்ட் டிஷ்யூ. நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு டிஷ்யூமே ரொம்ப ஆர்கனைஸ்டா ஃபார்ம் பண்ணாது. தே ஹாவ் அன் எண்டோஸ்கெலிட்டான் ஆஃப் செப்பரேட் ஸ்பிக்குல்ஸ். அதாவது இந்த ஸ்பாஞ்சஸ்ல தான் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஸ்பிக்யூல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் போரிஃபெரா ஆர் ஆல் அக்வாட்டிக். ஸோ போரிஃபெரன்ஸ் வந்து வாட்டர் டுவெல்லிங் அனிமல், மோஸ்ட்லி மெரைன், எக்ஸப்ட் ஒன் ஃபேமிலி ஸ்பாஞ்சிலிடியே விச் லிவ்ஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டர். அதாவது மெரைன் அப்படின்னா ஓஷன்ல தான் பெரும்பாலான போரிஃபெரன்ஸ் வந்து இருக்கும், அதாவது ஸ்பாஞ்சஸ் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றது இந்த ஸ்பாஞ்சிலிடியே அப்படின்ற ஒரு ஃபேமிலி, அது மட்டும்தான் இந்த ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும், லேக், ஸ்பாஞ்ச் அந்த மாதிரி இடத்துல இருக்கும். ஆனால் மெஜாரிட்டி வந்து மெரைன் தான். தே ஆர் செசைல் அண்ட் செடென்ட்ரி அண்ட் க்ரோ லைக் பிளான்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செசைல், எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது ஸ்பாஞ்சஸ்ல. செடென்ட்ரி, ஒரு இடத்துல இருக்கும், எந்த ஒரு வேலைக்காண்டியுமே அது நகராது. ஒரு டைஜஷனுக்காண்டியோ ஒரு ரீப்ரொடக்ஷனுக்காண்டியோ அது எங்கேயுமே போகாது. அதே இடத்துல இருந்து தான் அதோட வேலையை வந்து பார்க்கும். ஓகேவா? அண்ட் க்ரோ லைக் பிளான், இது நம்ம டக்குன்னு பார்க்கும்போது இங்கே இப்போ ஸ்பாஞ்சஸ் பாருங்கமே, பார்க்க வந்து ஒரு பிளான்ட் மாதிரி இருக்கு. ஆனால் இது வந்து ஒரு இன்வெர்டிபிரேட் தான், பிளான்ட் கிடையாது. பட் வெளித்தோற்றம் அதை பார்க்கறதுக்கு வேணா ஒரு பிளான்ட் மாதிரி இருக்கலாம், பட் இட் இஸ் அ இன்வெர்டிபிரேட். பாடி ஷேப் இஸ் வேஸ் ஆர் சிலிண்ட்ரிக்கல்
ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கு. ஏசிமெட்ரிக்கல் ஆர் ரேடியலி சிமெட்ரிக்கல். ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னா இதை நம்ம எந்த சைட்லயுமே பிரிச்சு பார்த்தாலுமே சேமா இருக்காது. சிமெட்ரினா என்ன? ஒரு ஆர்கானிசம் நடுவுல வந்து ஒரு கட் மாதிரி பண்ணோம்னா 2 சைடுமே சேமா இருக்கணும். அதுதான் சிமெட்ரி. பட் இந்த ஆர்கானிசமா நம்ம எந்த சைட்ல இருந்துமே கட் பண்ணி பார்த்தாலுமே நம்மளுக்கு சேமா இருக்காது. ஸோ இட் இஸ் ஏசிமெட்ரிக்கல் அண்ட் ரேடியலி சிமெட்ரிக்கல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. ரேடியலி சிமெட்ரிக்கல் அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் சென்டர் பார்ட்ல இருந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சேமா இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ். ஸோ அதுக்கு 5 ஆர்ம்ஸ் இருக்கா? ஸோ நம்ம எப்படி நம்ம டிவைட் பண்ணி பார்த்தாலுமே சேமா இருக்கும். அதுதான் வந்து ரேடியலி சிமெட்ரிக்கல். பட் ஸ்பாஞ்சஸ், சில ஸ்பாஞ்சஸ் இருக்கு ரேடியலி சிமெட்ரிக்கலா, பட் எல்லா ஸ்பாஞ்சஸுமே ரேடியலி சிமெட்ரிக்கலா இருக்காது. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பாஞ்சஸ் வந்து ஏசிமெட்ரிக்கல் தான். சரி, நெக்ஸ்ட் வந்து பாடி சர்ஃபேஸ். இட் இஸ் ப்ரிஃபர்டு பை நியூமரஸ் போர்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நியூமரஸ் போர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குது ஸ்பாஞ்சஸ்ல. அதனால தான் நம்ம இதை poriferans அப்படின்னு சொல்றோம். pore bearing organism. The ostia through which the water enters the body and one or more large openings, the oscula, by which the water passes out. இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடியில் வந்து போர்ஸ் ப்ரெசென்டாக இருக்கும். அந்த போர்ஸ் பேர் தான் நம்ம டெர்மல் ஆஸ்டியா ஆர் ஆஸ்டியா அப்படின்னு சொல்லுவோம். இது மூலயமா தான் வாட்டர் வந்து உள்ளே போகும். வாட்டர் கரண்ட் உள்ளே போய் தென் இன்டீரியர் சர்ஃபேஸில் வந்து நிறைய செல்ஸ் ப்ரெசென்டாக இருக்கும். அதில் டைஜஷன், தென் நியூட்ரிஷன்லாம் இந்த வாட்டரில் இருக்கிற நியூட்ரிஷன் வந்து அந்த கொயினோசைட்ஸ் அப்படின்ற ஒரு செல் இருக்குது, அதுதான் எடுத்துக்கும். தென் நியூட்ரிஷன்லாம் அப்டேக் பண்ண பிறகு எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆஸ்குலம் வழியாக வந்து வெளியில் அனுப்பி. So water comes inside through ostia, then it is passes outside through osculum அப்படின்னு சொல்லுவாங்க. Then multicellular body consisting of outer ectodome and inner endodome with an intermediate layer of mesenchyme. அதாவது டிப்ளோபிளாஸ்டிக் சொல்லுவோம். நம்மளுக்கு தெரியும் டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா என்ன, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா presence of 3 germ layers, அதாவது எக்டோடம், எண்டோடம், மீசோடம், 3 லேயர்ஸ்மே ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் சொல்லுவோம். பட் இன் டிப்ளோபிளாஸ்டிக்லாம் அப்படி கிடையாது. மீசோடம் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். அதுக்கு பதிலாக மீசன்கைம் அப்படின்ற ஒரு கேவிட்டி மாதிரி ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் எக்டோடம் இருக்கும், எண்டோடம் இருக்கும். அதுதான் அவுட்டர் எக்டோடம் அண்ட் இன்னர் எண்டோடம். இன்டர்மீடியட் மீசன்கைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அ டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். தென் தி இன்டீரியர் ஸ்பேஸ் ஆஃப் த பாடி இஸ் எய்தர் ஹாலோ ஆர் permeated by numerous canal lined with coinocytes. நான் ஏற்கனவே சொன்னேன் coinocytes அப்படின்றது ஒரு முக்கியமான செல் which is present in sponges. அதில் தான் இன்டீரியர் ஸ்பேஸில் தான் இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் அதுக்கு coinocytesக்கு அப்புறம் நடுவில் ஒரு ஹாலோ மாதிரி இருக்கும். அந்த ஹாலோ வந்து என்ன ஸ்பாங்கோசீல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பாஞ்சஸ். ஸ்பாங்கோசீல் அப்படின்ற ஒரு இன்டர்னல் கேவிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இந்த ஸ்பாஞ்சஸில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்டோஸ்கெல்டன் ஆஃப் ஸ்பாஞ்சஸ் தான். நம்ம நார்மலாக நமக்கு தெரியும் இன் ஸ்பாஞ்சஸ் எண்டோஸ்கெல்டன் இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்பிக்குல்ஸ் தான். ஸோ அந்த ஸ்பிக்குல்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா கன்சிஸ்டிங் ஆஃப் எய்தர் ஃபைன் ஃப்ளெக்சிபிள் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ், சிலிஷியஸ் ஸ்பிக்குல்ஸ் ஆர் கால்கேரியஸ் ஸ்பிக்குல்ஸ். ஃபைன் ஃப்ளெக்சிபிள் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ் அப்படின்னா அது ஒரு ஃப்ளெக்சிபிள் ப்ரோட்டீன் ஸ்பாஞ்சின் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதனால தான் அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அந்த ஸ்பிக்குல். தென் சிலிஷியஸ் ஸ்பிக்குல்ஸ் அப்படின்னா இட் இஸ் மேடப் ஆஃப் சிலிகான். ஸோ சிலிகானால் மேடப் ஆஃப் ஆயிருக்கனால சிலிஷியஸ் ஸ்பிக்குல்ஸ்னு சொல்கிறாங்க. தென் calcareous spicules. So it is made up of calcium carbonate. அதுதான் வந்து calcareous spicules அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும் ஸ்பிக்குல்ஸ் ப்ரெசென்ட் இருக்கிறது. இது வந்து என்ன அப்படின்னா ஆஸ்குலம் சுற்றி ஒரு ஸ்பிக்குல்ஸ் இருக்கா, இது நம்ம மோனாக்சான் ஸ்பிக்குல்ஸ் சொல்லுவோம். ஸோ தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்பிக்குல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் ஸ்பாஞ்சஸ்: மோனாக்சான், ட்ரையாக்சான் அண்ட் டெட்ராக்சான். மோனாக்சான் அப்படின்னா ஒரே ஒரு நீட்டமாக குச்சிமா இருக்குல்ல, ஸோ அதனால் ஒரே ஒரு குச்சி இருக்கிறனால தான் இது மோனாக்சான் ஸ்பிக்குல் அப்படின்னு சொல்கிறோம். தென் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பாஞ்சஸில் வந்து ட்ரையாக்சான் ஸ்பிக்குல்ஸ் ப்ரெசென்ட் இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு நிஞ்சா பிளேடு மாதிரி இருக்கும். ஸோ இது சார் ட்ரையாக்சான் ஸ்பிக்குல்ஸ். டெட்ராக்சான் ஸ்பிக்குல்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி 4 ஸ்பிக்குல்ஸ் ப்ரெசென்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து டெட்ராக்சான் ஸ்பிக்குல்ஸ். ஸோ இந்த ஸ்பாஞ்சஸில் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரையாக்சான் அண்ட் மோனாக்சான் ஸ்பிக்குல்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து ட்ரையாக்சான் ஸ்பிக்குல்ஸ் இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பாஞ்சஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்பிக்குல்ஸை பொறுத்த அளவுக்கு. தென் ஆர்கன் சிஸ்டம் அப்படின்றது நான் ப்ரெசென்ட்டாக இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் மவுத் அப்படின்றது இங்கே ஆப்சென்ட். தென் டைஜஷன், இன்ட்ராசெல்லுலர், எக்ஸ்கிரேட்டரி அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து இதில் ஆப்சென்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன் கிடையாது, செல்லுலர் லெவல் மட்டும்தான். The sponges are monoecious
ரீப்ரொடக்ஷன் போத் பை ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் மெத்தட்ஸ். ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லுவோம். என்ன அப்படின்னா மொனேஷியஸ் அப்படின்னா ஹெர்மோஃப்ராடைட்னு சொல்லுவாங்க. போத் செக்ஷுவல் ஆர்கன்ஸ் ஸ்பெர்ம் அண்ட் ஓவா ரெண்டுமே வந்து ஒரே ஸ்பாஞ்சில் ஒரே ஆர்கானிசமில் இருக்கும். அதான் மொனேஷியஸ். அது ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா செக்ஷுவலாகவும் நடக்கும், ஏசெக்ஷுவல் மெத்தட்ஸ்லையும் நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஏசெக்ஷுவல் மெத்தட்ஸில் என்னென்ன டைப்ஸ் நடக்குதுன்னு பார்ப்போம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர்ஸ் பை பட்ஸ் அண்ட் ஜெம்யூல்ஸ். பட்ஸ் எப்படின்னா இப்போ இதான் ஸ்பாஞ்சஸ் அப்படின்னா இது ஒரு ஸ்பாஞ்ச். இது வந்து என்னன்னா இது வந்து சைகான் ஸ்பாஞ்சு. ஸோ இந்த ஸ்கைஃபா அப்படின்றது ஒரு கொலோனியல் ஸ்பாஞ்ச். ஸோ இதில் வந்து பேஸ் ஆஃப் த பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த சைடில் ஒரு குட்டி பட்ஸ் மாதிரி டெவலப் ஆகும். அந்த பட்ஸ் இஸ் டிட்டாச்டு ஃப்ரம் பேரண்ட். ஒரு லெவலில் டிட்டாச் ஆயிரும். அது வரையும் ஒட்டி தான் இருக்கும் அந்த டாட்டர் ஸ்பாஞ்சு. அதில் என்ன ப்ரெசென்ட் இருக்குன்னா ஆஸ்குலம் இது எல்லாமே ப்ரெசென்ட்டாக தான் இருக்கும், பட் ஸ்மாலாக இருக்கும். அந்த பட் வந்து இப்போ இங்கே ஒரு பட் இருக்குன்னா இது டிட்டாச் ஆகி வெளில வந்து இன்னொரு பிளேஸ்க்கு போய் அங்கே ஒரு செசையில மாறி அது வந்து ஒரு நியூ இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகும், நியூ ஸ்பாஞ்சு டெவலப் ஆகும். அதுதான் வந்து பட்ஸ் பை பட்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரு டைப்பு. தென் ஜெம்யூல் ஃபார்மேஷன் அப்படின்னு என்னன்னா இந்த உள்ளுக்க இருக்கிற ஸ்பாங்கோசில் ரீஜன் இருக்குல்ல, இதான் நான் சொன்ன வெற்றிடம் இருக்கிற ஸ்பாங்கோசீல். அந்த ஸ்பாங்கோசீல் ரீஜனில் குட்டி குட்டியாக ஜெம்யூல்ஸ் ஃபார்மேஷன் ஒரு பேக்லெக் ஸ்ட்ரக்சர் உள்ளுக்கு குட்டி குட்டி இதாக இருக்கும். அந்த இதுதான் வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஜெம்யூல்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஜெம்யூல்ஸ் தான் டிஸ்பர்சல் ஆகும். ஸ்பாஞ்சஸ் இந்த ஆஸ்குலம் வழியாக என்ன ஆகும்னா டிஸ்பர்சல் ஆகி அது ஒரு நியூ ஸ்பாஞ்சஸாக டெவலப் ஆகும். ஸோ இட் இஸ் ஜெம்யூல் ஃபார்மேஷன். அதான் ஜெம்யூல் ஃபார்மேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு தான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஸ்பாஞ்சஸ் possesses high power of regeneration. நம்மளுக்கு தெரியும் ரீஜென்ரேஷன் அப்படின்னா ரீஸ்டோரிங் த லாஸ்ட் ஆர் டேமேஜ்டு பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏதோ ஒரு சம் பார்ட் ஆஃப் த ஸ்பாஞ்ச் வந்து கட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அது திரும்பியும் ரீஜென்ரேட் பண்ணிக்கும் அந்த பார்ட்டை. அதுதான் வந்து ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி. ஸோ அது ஸ்பாஞ்சஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த ரெண்டு பட்ஸ் அண்ட் ஜெம்யூல்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஓவா அண்ட் ஸ்பெர்ம் மூலயமா தான். நார்மலாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாலே இந்த கேமிட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பட் இன் ஸ்பாஞ்சஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இட் இஸ் அ ஹெர்மோஃப்ராடைட் அனிமல். மோஸ்ட் ஆஃப் த ஸ்பாஞ்சஸ் ஹெர்மோஃப்ராடைட் மொனேஷியஸ் தான். தென் சம் ஸ்பாஞ்சஸ் வந்து என்ன அப்படின்னா டயோஷியஸாகவும் இருக்கும். மொனேஷியஸில் எப்படி நடக்கும் அப்படின்னா ஓவா அண்ட் ஸ்பெர்ம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகும். இங்கே ஸ்பெர்ம் கொயினோசைட்ஸில் தான் ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகும் அண்ட் அமிமோசைட்ஸில் தான் எக் ரிலீஸ் ஆகும். ஸோ அது ரெண்டுமே ரிலீஸ் ஆகி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, இன்டர்னலாக தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் பட் கிராஸ் ஃபர்டிலைசேஷனும் இங்கே நடக்க சான்ஸ் இருக்குது. கிராஸ் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா கிராஸ் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா ஒரு ஸ்பீசிஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீசிஸ்க்கு ரீப்ரொடியூஸ் பண்ணுறதா கிராஸ் ஃபர்டிலைசேஷன். அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. என்ன அப்படின்னா இப்போ ஒன் டைப் ஆஃப் இந்த ஸ்பாஞ்ச் வந்து இது ஒரு ஸ்பெர்மையோ ஒரு ஓவாவே ரிலீஸ் பண்ணும். அந்த ஸ்பெர்ம் ஆர் ஓவா வந்து வாட்டர் கரண்ட்டில் வந்து போய் தென் நெக்ஸ்ட் ஸ்பாஞ்ச் இருக்கும்ல பக்கத்தில் உள்ள ஸ்பாஞ்சில் இருக்கிற ஸ்பெர்ம் அல்லது ஓவா வந்து மீட் பண்ணி அது ஒரு பிளாஸ்டுலாவோ அந்த மாதிரி லார்வல் ஸ்டேஜ் சொல்லுவோம்ல பிளாஸ்டுலா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணும். Then it is grows into a new sponge. இப்படி வரது அப்படின்றது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ கிராஸ் ஃபர்டிலைசேஷனும் இருக்கு, இன்டர்னல் ஃபர்டிலைசேஷனும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் இன் ஸ்பாஞ்சஸ். ஸோ ஸ்பாஞ்சஸோட டெவலப்மெண்ட் அப்படின்றது இன்டெரக்டாக தான் இருக்கும். ஏன் இன்டெரக்டாக இருக்கும் அப்படின்னா நார்மலாக வந்து டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி ஆர்கானிசம் வரும். அது வந்து ரிசம்பிள்ஸாக இருக்கும். எப்படின்னா பேரண்ட்டுக்கு ரிசம்பிள்ஸாக இருக்கும், கொஞ்சம் சேமாக தான் இருக்கும், மோரல் சிமிலராக இருக்கும். தென் இட்ஸ் க்ரோஸ் இன்டு அடல்ட். அப்படி தான் வந்து நடக்கும். பட் இன்டெரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது எடுத்தோடனே வந்து நியூ ஸ்பாஞ்சாக வராது. இது வந்து ஒரு லார்வா மாதிரி வரும். ஃப்ரீ ஸ்விம்மிங் சீலியேட்டட் லார்வா, அதுக்கு பேர் ஆம்பிபிளாஸ்டுலா ஆர் பேரண்ட் கைமோலா அப்படின்ற லார்வா வரும். ஸோ இட் இஸ் அ மோட்டெல். பட் இன் அடல்ட் ஸ்பாஞ்சில் வந்து மோட்டெல் கிடையாது, அது வந்து ஒரு செசைல். ஆனால் இதோட லார்வா அப்படின்றது மோட்டைலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்கள். சின்ன ஸ்டேஜில் வந்து அது வந்து ஒரு லார்வாவாக இருக்குது. தென் அது வளர்ந்த பிறகு அடல்ட்டாக இருக்கும்போது அது ஒரு செசைலாக இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் அ இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். தென் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்பாஞ்சஸ் ஹேஸ் பீன் grouped into 3 main types. ஸோ ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்பாஞ்சஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்பாஞ்சஸ் எப்படி ஆர்கனைஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா நிறைய கெனல் சிஸ்டமால ஆர்கனைஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு சைகான் ஸ்பாஞ்ச் ஸ்கைஃபா. இது என்ன அப்படின்னா சைகான் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இதில் போட்டிருக்கு பாருமே, அஸ்கான் டைப், சைகான் டைப், லியூகனாய்ட் டைப். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டைப் இருக்கு, அது ராகான் டைப், நியூவா அந்த டைப்பு. ஸோ இந்த டைப் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸான டைப். ஸோ இது வந்து இப்போ தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைப் ஆஃப் கெனால் சிஸ்டமை. ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் கெனால் சிஸ்டம் வந்து ஸ்பாஞ்சஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அஸ்கான் டைப் அப்படின்றது ஒரு சிம்பிள் சிஸ்டம். ஸோ எக்ஸாம்பிள் லியூகோசொலினியா. அந்த லியூகோசொலினியா அப்படின்ற ஒரு ஸ்பாஞ்ச் தான். அந்த ஸ்பாஞ்ச் வந்து ஒரு ரொம்ப அது மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்காது, ரொம்ப சிம்பிளான ஒரு கெனால் சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எப்படின்னா வாட்டர் உள்ளே போகும், தென் வந்து ஆஸ்டியா வழியாக உள்ளே போகும், தென் ஆஸ்குலம் வழியாக வெளில போகும். ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு கெனால் சிஸ்டம், அது லியூகோசொலினியா. தென் சைகான் டைப்னா கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும், அது ஸ்கைஃபா. அந்த இதான் இந்த ஸ்கைஃபா அப்படின்றது இந்த தான். தென் லியூகனாய்ட் டைப் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். ரேகான் வந்து அதுக்கு ரொம்ப. ஸோ இது வந்து ரேர் தான். ரேகான் டைப் அப்படின்றது ரேர். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பாஞ்சஸ் வந்து இந்த 2 டைப்பில் தான் இருக்குது, அஸ்கான் டைப் அண்ட் சைகான் டைப். அஸ்கான் டைப் எக்ஸாம்பிள் லியூகோசொலினியா அண்ட் சைகான் டைப் கெனால் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் ஸ்கைஃபா. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு